நீதிமான் தான் கர்த்தருக்கு முன் செய்த நீதியினால் பிழைப்பான் என்று பொதுவாக அறிந்திருக்கின்றோம். என்றாலும் தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்றும் ஆபகுக் 2:4 வேதம் சொல்லுகிறது. எனவே கர்த்தரை விசுவாசிப்போம், நன்மைகளை கண்டடைவோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். நிசமாக நாம் பாவத்தினில் பிறந்தோம். முழு விஷமான பாவத்தினால் இறந்தோம். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். உய்யும்பதே அறியோம் பலனே இல்லை. நரர் செய்யும் கிரியைகளை நலனே இல்லை. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான். தேவன் கிருபை ஒன்று நம்மை பார்க்கும். அவர் பாவன்பே பாவிகளின் கடன் தீர்க்கும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசமுள்ளவன் தான் தழைப்பான்.
நீதிமானை குற்றஞ்சாட்ட யாரலேயாகும். அவன் பாதகம் பழி மரணம் யாவுமே போகும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். மெய் விசுவாசமுள்ளவன்